டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் தீக்குளித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் இணைகிறார். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். ஜெயஸ்ரீ, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள சிரங்காட்டுப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் பச்சையம்மாள். இவர் அதே பகுதியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் லோன் பெற்ற பணத்தை வசூல் செய்து நிறுவனத்திடம் ஒப்படைத்ததாகவும், இதற்கிடையே பொதுமக்கள் அந்த பணத்தை தங்களிடமே மீண்டும் ஒப்படைக்க கோரி சம்பந்தப்பட்ட பச்சையம்மாளிடம் தொடர்ந்து கேட்டு வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமிருந்து பொதுமக்களின் பணத்தை திரும்பி பெற்றுக் கொடுக்க முடியாத நிலையில் தொடர்ந்து மனவேதனையில் இருந்த பச்சையம்மாள் இன்று மாலை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலத்துறை அமைச்சர் கூட்டம் நடந்து முடிந்து அனைவரும் வெளியே சென்று கொண்டிருந்த போது கார்கள் நிற்கக்கூடிய பகுதியில் திடீரென தனது உடலில் பெட்ரோலை ஊற்றி தீக்குளித்து ஆட்சியர் அலுவலக வளாகத்தை நோக்கி ஓடி வந்தார். இதனையடுத்து சம்பந்தப்பட்ட பகுதியில் இருந்த காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் உடனடியாக தண்ணீர் ஊற்றி தீயை அணைத்ததோடு உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் தற்பொழுது திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெண் ஒருவர் தீக்குளித்த சம்பவம் தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரேம். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.